أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் நற்செயல் செய்கிறவர்களுக்கு நற்கூலி வழங்குவதாக கூறுகின்றான். அதில் எந்த விதிவிலக்கும் தரவில்லை. இன்னாருக்கு கிடைக்கும், இன்னாருக்கு கிடைக்காது என்று எதுவும் கூறவில்லை. சில வசனங்களில் குறிப்பாகவே கூறுகிறான், அமல் செய்பவர் ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக எவர் அமல் செய்வாரோ, தன் நிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரோ, தனது இபாதத்தின் தகுதியை உயர்த்துவாரோ, தமது மார்க்கத்திற்காக தியாகம் செய்யும் தகுதியை உயர்த்துவாரோ, மற்ற நற்செயல்களையும் செய்வாரோ, நிச்சயமாக அவர் இறைவனின் முன் நற்கூலி பெறுவார். அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்ல. பாவங்களுக்கு, தவறான செயல்களுக்கு ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி தண்டனை வழங்குகிறான். பெண்கள் தமது கடமைகளை செய்வதன் பக்கம் கவனம் செலுத்தினாலும் தனது இபாதத்தின் ஹக்கை நிறைவேற்றினால் இறைவன், மற்ற நற்செயல்கள் செய்வதன் பக்கம் கவனம் செலுத்தினால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யும் போது இறைவன் மார்க்கத்திற்காக தியாகம் செய்பவர்களின் தமது ஈமானை பாதுகாக்க உயிரையும் காணிக்கை ஆக்கியவர்களுக்கு அவர்களின் தியாகத்திற்குரிய கூலியை வழங்குகிறான். जितनी कोशिश हो सकती थी कि दीन की खातिर कुर्बानियां भी थी, अपने ईमान की हिफाजत के लिए अपनी जान की नजराने भी पेश की. சில மாதங்களுக்கு முன்பு உங்கள் இஸ்திமாவில் நான் உங்களுக்கு கவனம் ஊட்டியிருந்தேன். அப்போது இப்போதுள்ள வருகை இல்லை. நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு வந்து வாழுகின்ற பெண்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதனையை நினைவில் வைத்திருக்க வேண்டும். உங்களுக்குரிய அசல் போதனையை மறந்துவிட வேண்டாம். அதுபோன்று இளம்பெண்கள் உலகின் பகட்டையும் பொலிவையும் மட்டுமே எல்லாம் என்று கருதிவிட வேண்டாம். அவர்கள் யார், அவர்களது நோக்கம் என்ன
அவர்கள் செய்த உடன்படிக்கை என்ன? क्या अहद वो कर रही हैं? என்ன உடன்படிக்கை அவர்கள் செய்திருக்கின்றார்கள்? लड़की ஒரு அஹ்மதி முஸ்லிம் பெண் में इनकिलाब लाने के लिए पैदा அல்லது இளம் பெண்கள் சமுதாயத்தில் புரட்சியை உருவாக்க பிறந்துள்ளார்கள். किया बनने के लिए। இந்த சமுதாயத்தின் பகட்டில் பங்கு பெறுவதற்காக அல்ல. ये नहीं देखना ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்று பெண்கள் பார்க்க வேண்டாம். कि उन्होंने ये देखना है மாறாக का அஹ்மதி பெண்கள் அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பார்க்க வேண்டும். குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாசி தாமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினூன பில்லாஹி. वतुमिनूना நீங்கள் மிகச்சிறந்த சமுதாயம் ஆவீர்கள். जमात நீங்கள் மக்களின் நலனுக்காக படைக்கப்பட்டுள்ளீர்கள். भी बनाया गया நீங்கள் நன்மைக்கு வழிகாட்டுகின்றீர்கள், की हिदायत करती है தீமையிலிருந்து தடுக்கிறீர்கள், और बदी से रोकती है। அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டுள்ளீர்கள். ताला पर ईमान रखती है। சிலரது உள்ளத்தில் ஓர் ஐயம் ஏற்படலாம். शायद ये ख्याल आ जाए சில மாதங்கள் முன்பும் இது சம்பந்தமாக நான் அறவுரை கூறியிருந்தேன். அதையே மீண்டும் இப்போது கூறுகிறேன். दोहरा रहे हैं। எனது கருத்தின்படி அதே விஷயத்தை தான் இதற்கு முன்னரும் நான் கூறியிருந்தேன். अगर आप सब இதற்கு எனது பதிலாவது, இஸ்திமாவில் கூறப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா பெண்களும் 100% நடைமுறைப்படுத்தி விட்டோம் என்று எனக்கு உறுதி கூறுங்கள். कर ली है பிறகு நான் வேறு விஷயத்தை கவனமூட்டுகிறேன். तो जो दिलाता हूं। ஆனால் लेकिन நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், இஸ்லாமிய போதனையின் மைய புள்ளி இதுதான். ये है முஸ்லிம்கள் தலை சிறந்த சமுதாயமாக உள்ளனர். तेरे उम्मत है। நன்மைகளை நினைவூட்டுவதும் का काम தீமைகளிலிருந்து தடுப்பதும் नेकियों की அம்மக்களின் பணியாகும். और बुराइयों அல்லாஹ்வின் மீது தமக்குள்ள முழுமையான ஈமானை வெளிப்படுத்தி காட்ட से வேண்டும். ईमान का इजहार करना। மனிதனிடம் जब தூய ஈமான் உருவாகிவிட்டால் कामिल நன்மைகள் हो जाए அவருடன் கலந்துவிடும். तो फिर नेकियां उसका ओढ़ना बिछाना हो जाए। அவை அவரது அமல்களில் வெளிப்படும். उसके हर अमल நமது அமல் அத்தகுதியை அடைந்து விட்டால் நன்மைகள் மட்டுமே அதில் जहां नेकियां தென்படுமானால் நாம் नजर आ रही हैं மற்றவரை नजर आ रही हैं நன்மையின் பக்கம் तभी வருவதற்கு போதனை செய்வதற்கு உரிமை பெற்றவர்களாவோம். के हम करने का हम हक நமது அமல் அதற்கு ஏற்ப இல்லையெனில் மற்றவரை நன்மையின் பக்கம் எப்படி அழைப்போம்? अगर हमारे अमल उसके मुताबिक ना हो तो दूसरों को नेकियों की हम क्या तलकीन करेंगे? இந்த நாடுகளில் இருப்பதனால் मुल्कों में रहते हुए சிலரது நற்செயல்களின் தகுதிகள் மாறிவிடும் என்றால் नेकियों के मयार शायद சிலருக்கு மாறிவிடவும் செய்கிறது. या बाज के बदल ஆனால் நமது நன்மையின் தகுதிகளை இறைவன் लेकिन அறிவுறுத்தியதற்கு ஏற்பவே அமைக்க வேண்டும். वो रख அதனை பற்றி जिनको खुदा அவன் வழிகாட்டியுள்ளான். हमें इरशाद அப்போது நாம் அல்லாஹ்வின் இந்த வழிகாட்டலுக்கு ஏற்ப அவனது அருள்களை ஈர்ப்பவர்களாவோம். அவன் அதில் கூறுகிறான், "ஒமன் யாமல் बदल के हासिल करने वाले बन सकते हैं। மினஸ் ஸாலிஹாத்தி फरमाता है மின் ஸக்ரின் அவ் உன்ஸா வ ஹுவ वमन यामल मिन अस्सालिहात முஃமினூன் ஃபஉலாயிக யத்குலூனல் ஜன்னத ஃபலா யுظلمون நகீரா." का எவர்கள் जन्नता ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி மூமினான நிலையில் நற்செயல் செய்வார்கள் எனில் அவர்கள் ஜன்னத்தில் நுழைவர். அவர்கள் மீது की हालत में नेक काम करे பேரித்தம்பழ கொட்டையின் நடுவில் உள்ள புள்ளி அளவு கூட அநீதிழைக்கப்படாது. हुजूर की गुठली के सुराख ஆகவே जुल्म வஹுவ யுமினூன் என்று கூறியும் நான் ஓதிய முந்தைய வசனத்தில் वाह वाह தூமினூன பில்லா என்று கூறியும் और जो पहले आयत मैंने அல்லாஹ் ஈமானை கண்டிப்பானதாக்கி உள்ளான். बिल्लाह कहकर अल्लाह ताला ने ईमान को அல்லாஹ்வுடைய கட்டளைக்கும் போதனைக்கும் ஏற்ப செய்யப்பட்ட நற்செயல்களையே काम के मुताबिक நற்செயல்கள் என்று அவன் கூறுகின்றான். की तालीम के मुताबिक ही नेक अमाल இதனை விட்டு விலகியாமல் नेक எவ்வளவுதான் இஷ்டப்படி செய்ததாக இருப்பினும் நற்செயலாகாது. அது மனித வரையறைக்கு உட்பட்டதன்று. अमल साले नहीं எனவே ஒவ்வொரு அகமதி பெண் மற்றும் ஆணுக்கும் உரிய பணியாவது ஈமானின் இந்த தகுதியை பெற்றவாறு और मर्द का काम है இறைவன் நமக்கு கூறிய நற்செயல்களை தேட வேண்டும். करते हुए उन नेक நற்செயல் செய்து அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றவர்களின் மிகப்பெரிய அடையாளமாவது अल्लाह ताला ने नेक अमाल करके அஷத்து ஹுப்பல்லில்லா की
कि जन्नत का वारिस அவர்கள் அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ்வின் மீதே அன்பு செலுத்துகின்றனர். जिन लोगों को बताया है उनकी एक बहुत बड़ी निशानी ये है कि अशद्दु हुब्बुन लिल्लाह, कि वो सबसे ज्यादा अल्लाह ही। இதனை பார்ப்பதற்கு முதலில் நாம் अब ये நமது உள்ளத்தை அலசி பார்ப்பது அவசியமாகும். நம்மை ஆய்வு செய்வது அவசியமாகும். நமது உள்ளத்தில் जायजे लेने की जरूरत இறைவனது முஹப்பத் है कि क्या हम எல்லா खुदा ताला की உலக முஹப்பத்துகளுக்கும் எதிரில் மிகைத்துள்ளதா दुनियावी मोहब्बतों என்று के பார்க்க मुकाबले में வேண்டும். गालिब है। மிகைத்துள்ளது எனில் நாம் நிச்சயமாக அல்லாஹ்வின் திருப்தியின் சொர்க்கத்தின் வாரிசு अल्लाह ताला की ஆகுபவர்களாவோம். जन्नतों के वारिस बनने वाले। மரணத்திற்கு பிறகுதான் அந்த ஜன்னத்திற்கு வாரிசாவோம் என்றில்லை. मरने के बाद மாறாக वारिस बने। இந்த உலகமும் அவர்களுக்கு ஜன்னத்தாக்கப்படும். ये दुनिया भी उनके लिए जन्नत बना। அல்லாஹ் கூறுவது போன்று வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான், वलिमन खाफा मकाम रब्बी, ரப்பின் மகிமையை எண்ணி அஞ்சுபவருக்கு இரு ஜன்னத்துகள் உள்ளன. இவ்வுலகிலும் जन्नतें हैं, மறு உலகிலும் உள்ளன. दुनियावी भी और उखरवी भी। தமது ரப்பின் மகிமைக்கு பயப்படுவதற்கு காரணம் करना இறை அன்புதான், है कि खुदा ताला से मोहब्बत, உள்ளத்தில் உள்ள தக்குவாதான். दिल में तकवा है। நேசத்திற்குரியவனின் பயம் महबूब का खौफ அவனது தண்டனை மீது உள்ள பயத்தால் அல்ல, மாறாக बल्कि इसलिए அவனது கோபம் அவனை விட்டு விலக்கி விடும். से दूर कर देगी, இதனை உண்மையான அன்பு கொண்ட ஒருவர் சகிக்க மாட்டார். कभी बर्दाश्त नहीं कर सकता। இவ்வுலக முஹப்பத்துகளின் நிலை இதுவெனில் ये हाल है तो खुदा ताला की मोहब्बत में இறைவனுடைய முஹப்பத்தில் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலக அன்புகள் பெரும்பாலும் தீய முடிவை தருகின்றன. होती है, பிறகு அந்த அன்புகளால் मानत नहीं, உள்ளத்திற்கு அமைதி கிடைக்கும் यकीनन என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மன நிம்மதிக்கு உத்தரவாதம் இல்லை. होगी। लेकिन ஆனால் ताला की मोहब्बत में இறை அன்பினால் तो इस दुनिया में भी இவ்வுலகிலும் உள்ளத்திற்கு நிம்மதி கிடைக்க உத்தரவாதம் உண்டு. और उखरवी जिंदगी में அசல் வாழ்வாகிய மறு உலக வாழ்க்கைக்காகவும் உத்தரவாதம் உண்டு. जो मरने के बाद की जिंदगी है उसमें भी அது नकल की जुबान மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையாகும். அதிலும் மன நிம்மதிக்கு உத்தரவாதம் உள்ளது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் இது குறித்து கூறுகிறார்கள், कि जो शख्स எவர்கள் இறைவனது உயர் தகுதியையும் கண்ணியத்தையும் கருதி ஒரு நாள் இறை சன்னிதானத்தில் கேட்கப்படுவோம் என்று பயந்து பாவத்தை விட்டு விடுவாரோ அவருக்கு இரு ஜன்னத்துகள் வழங்கப்படும். முதலில் இவ்வுலகிலேயே சொர்க்க வாழ்வு வழங்கப்படும். की जिंदगी उसको अता ஒரு தூய மாற்றம் அவரிடம் உருவாகும். तब्दीली उसमें पैदा हो जाए। ஆக அல்லாஹ்வின் மீது அன்பு பயம் கொண்டவர் இவ்வுலகிலேயே தூய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். पाक तब्दीली पैदा करते हैं, மற்றவருக்கும் அது தென்படுகிறது. दूसरों को भी नजर आ रही होती है। இறைவன் और खुदा அவருக்காக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். हो जाएगा। கூறினார்கள், फरमाया பிறகு மரணத்திற்கு பிறகு मरने के बाद நிரந்தர சொர்க்கம் கிடைக்கிறது. किया जाए, ஏனெனில் ये इसलिए அவர் இறைவனுக்கு பயந்தார், உலக மற்றும் மன விருப்பங்களுக்கு எதிரில் அவனுக்கு முன்னுரிமை வழங்கினார். बात पर मुकदम कर लिया। பிறகு அவர்கள் இது சம்பந்தமாக மேலும் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எவர் இறைவனை நோக்கி உண்மை மற்றும் மன தூய்மையுடன் அடியெடுத்து வைப்பாரோ அவர் ஒருபோதும் வீணாக்கப்பட மாட்டார். அவர்களுக்கு ஈருலக நியாமத்துகள் வழங்கப்படுகின்றன. மேலும் கூறினார்கள், இறைவன் வலிமன் ஹாஃப மகாம ரப்பிஹி ஜன்னத்தான் என்று கூறியுள்ளான். காரணம், அல்லாஹ்வின் பக்கம் வருபவர்கள் न करे कि मेरी உலகத்தை அழித்துக் கொண்டனர் என்று கருத வேண்டாம். दुनिया खो बैठते हैं। இன்னும் சொல்வதாயின் के लिए दो बहिश्त அவர்களுக்கு இரு சொர்க்கங்கள் உள்ளன. तो इस दुनिया में ஒன்று உலகில், और एक, மற்றொன்று மறு உலகில் கிடைக்கும். बस अगर इंसान गौर ஆகவே மனிதன் சிந்திக்க வேண்டும். तो अकलमंदी का सौदा तो ये அறிவுபூர்வமான வியாபாரம் இதுவாகும். कि ना सिर्फ इस दुनिया की வெறுமே உலக நியாமத்துகளை மட்டும் பெறுவதற்காக முயற்சி செய்வதன்று, कोशिश की जाए, बल्कि आखिरत की மாறாக ஆகிரத்தின் நியாமத்துகளையும் பெறுபவராக வேண்டும். बस हर अमल எனவே ஒவ்வொரு அமலையும் अल्लाह की रजा के हसूल के लिए மனிதன் இறை திருப்தியை பெறுவதற்காக செய்யும் போது இவ்வுலக வாழ்விலும் கூட इंसान खुदा की पनाह மனிதன் இறைவனின் பாதுகாப்பில் வருகிறார், மறு உலகிலும் வருகிறார். हमेशा याद रखें, எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், अल्लाह ताला ना चाहे இறைவன் விரும்பாமல் எந்த மனிதரும் தனது முயற்சியால் அல்லது பிறரது உதவியால் தப்பித்து விட முடியாது, और जैसा कि हज़रत मसीह मौद தீங்கிலிருந்து தப்ப முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், இறைவன் மீது பயம் கொண்டவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் வருபவர்கள் ஆகியோருக்கு
அவன் பொறுப்பாளியாகி விடுகிறான். उसका दोस्त அவனது நண்பனாகி அவனது ஒவ்வொரு பணிக்கும் நல்ல விளைவை ஏற்படுத்துகின்றான். आता है जो उसकी दुनिया और आखिरत संवारते हैं. அதனால் एक इंसान को அவர் உலகையும் ஆகிரத்தையும் சரி செய்து விடுகின்றார். ஒரு மனிதனை ஷைத்தான் குழப்பி உலக பகட்டை காட்டி அதன் பக்கம் ஈர்க்கிறான். இதனை பெற முயற்சி செய் என்கிறான். சில வீடுகள் இதனாலேயே சீர்குலைகின்றன. उजड़ जाते हैं. அங்குள்ள ஆண்கள் அவ்வீட்டினரின் தேவையை நிறைவேற்ற முடிவதில்லை. டிமாண்ட் மிகவும் அதிகமாகி விடுகிறது. उजड़ते नहीं. நிம்மதி குலைவு உருவாகிறது. ஆனால் உண்மையில் இறைவன் மீது கவனம் செலுத்துபவருக்கு பொறுப்பாளி இறைவனே ஆவான். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்றான். हो जाता है. उनकी जरूरियात ஒரு அறிவுள்ள பெண் சிந்திக்க வேண்டும், நான் என் வீட்டின் அமைதியை எவ்வாறு பெறுவது என்று. जो ये सोचे தமது வீட்டை ஜன்னத்தின் முன்மாதிரியாக எப்படி மாற்றுவது என்று பார்க்க வேண்டும். अपने घर को உலகின் பக்கம் பார்வையை செலுத்தினால் இந்த அமைதி கிடைக்காது. रहे तो ये உண்மையான அமைதி இறைவனுடன் இணைவதால் மட்டுமே ஏற்பட முடியும். खुदा ताला से ताल्लुक जोड़ने உலக ஆசைகளோ ஒன்றுக்கு பின் दुनियावी ख्वाहिशात மற்றொன்று அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. चली जाती है. அது நிம்மதியை குலைக்கிறது. ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் அடியெடுத்து வைக்கும் போது पढ़ते हैं जो भी இறைவனை சந்திப்பதற்கான வேதனையால் वो एक दर्द இறை நேசமும் அதிகமாகிறது. करती है जिससे अल्लाह ताला का प्यार बढ़ता है. எனவே உண்மையான நிம்மதி இறைவனுடன் தொடர்பு ஏற்படுத்துவதனாலேயே கிடைக்கிறது. ऐसी हासिल हो सकती இறைவன் ஒருவரது பொறுப்பாளியாகிவிட்டால் है. कफील होता है तो वो அவனது உலக தேவைகளையும் நிறைவேற்றி விடுகின்றான். फरमाता है. ஆனால் இந்த பொறுப்பேற்பு எத்தகையது எனில் हालत ऐसी है இதில் உலகம் கிடைக்க கிடைக்க के साथ साथ தகுதியும் உயர்கிறது. तरजीहात बदल जाती हैं, முன்னுரிமை மாறுகிறது. बदल जाती हैं. இந்த தகுதி உயர்வு சுயநல உயர்வல்ல, இறைவனின் திருப்தியினை பெறும் தகுதி உயர்வாகும். तरजीहात होती हैं. பிறகு உலக அழுக்குகளான நகை, தங்கம், ஃபேஷன் ஆகியவற்றிற்காக அத்தகைய பெண்கள் செலவு செய்வதில்லை. में खर्च नहीं करती, மாறாக இறை திருப்தியை பெறுவதற்காக செலவு செய்கின்றனர். खर्च करती है. ஜமாத்திற்காக செலவு செய்கின்றனர். ஏழைகள் தேவையுள்ளவர்களுக்காக செலவு செய்கின்றனர். மார்க்கத்தை பரப்புவதற்காக செலவு செய்கின்றனர். शाद पर खर्च करती है. உலக தேவைகளுக்காகவும் செல்வத்திற்காகவும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள் ஆய்வு செய்தால் இறை திருப்தியை பெறுவதற்காக நற்செயல் செய்பவர்களின் வாழ்க்கை अब जायजा लें அமைதியும் மன திருப்தி உள்ளதுமாக உள்ளது. जो खुदा ताला அது உலகியல்வாதியான பெண்களிடம் இருப்பதில்லை என்பது தென்படும். उनकी जिंदगियों में जो सुकून और इत्मीनान है वो दुनियादार இத்தகைய பெண்களின் வீடுகளில் நிம்மதி குலைவே உள்ளது. घरों में भी ஆனால் மார்க்கத்திற்கு முன்னுரிமை தருபவர்கள், மார்க்கத்திற்காக தியாகம் செய்பவர்களின் வீடுகளில் நிம்மதி உள்ளது. लेकिन जो அவர்களது குடும்ப வாழ்வும் மகிழ்ச்சியாக உள்ளது. उसकी खातिर कुर्बानियां करने वाली हैं उन घरों में அவர்களின் குழந்தைகளும் நன்மைகளில் நிலைத்துள்ளனர், जिंदगी भी खुशो-खुरम है. ஜமாத்துடன் இணைந்துள்ளனர். उनके बच्चे ஆகவே அசல் ஜன்னத் இந்த நிம்மதிதான். அது இவ்வீடுகளில் உள்ளது. जमात के साथ உங்களில் பெரும்பாலார் பாகிஸ்தானில் இருந்து வந்துள்ளீர்கள். सुकून है जो इन घरों में है. आप में से உங்கள் முந்தைய நிலைமைகளை ஆய்வு செய்தால் மார்க்க கண்ணோட்டத்திலும் நிம்மதி கிடைத்திருப்பது தென்படும். சுதந்திரமாக உங்கள் மார்க்க கடமைகளை ஆற்றவும், दीनी लिहाज से கவலை இல்லாமல் உங்கள் यानी आजादी மார்க்கத்தை எடுத்துரைக்கவும் दीनी फराइज अदा करने இங்கு உங்களால் முடிகிறது. बेफिक्री से अपने दीन உங்களுக்கு உலக கவலைகளிலிருந்தும் நிம்மதி கிடைத்துள்ளது. நீங்கள் ஒரு பாதுகாப்பான நிம்மதியான நிலைக்கு வந்துள்ளீர்கள். अमन हासिल हो गया. अल्लाह ताला आपको अमन இது பாகிஸ்தானில் உள்ள ஒரு அகமதிக்கு இங்கு கிடைத்ததாகும். जो पाकिस्तान में ஆனால் एक अहमदी को है இந்த மார்க்க நிம்மதியுடன் உங்களுக்கு பொருளாதார ரீதியிலும் தன்னிறைவை தந்துள்ளான். इस दीनी सुकून के साथ यहाँ இந்த பொருளாதார நிலைப்பாட்டினை இவ்வுலக வாழ்வில் செலவழித்து அசல் தகுதியை நீங்கள் மறந்துவிட்டால் பிறகு உங்கள் வீடும் சீர்கெடத் தொடங்கும். आपने अपनी असल तरजीह बनाकर इसके பிறகு உங்கள் மீது के लिए ही कोशिश की மட்டுமல்ல உங்கள் சந்ததிகளுக்கும் கூட शुरू कर दी. இந்த உலக பகட்டில் மூழ்கிய காரணத்தால் மார்க்கத்திலிருந்து अपनी असल तरजीह விலகி சென்று விடுவார்கள். तो फिर பிறகு ஒரு காலம் வரும், घरों का सुकून உங்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படும்,
फिर सिर्फ நாம் தவறு செய்துவிட்டோம் என்ற உணர்வு ஏற்படும். बल्कि आपकी அந்நிலையில் சந்ததிகள் மார்க்கத்திலிருந்து விலகி விடுவதுடன் दीन से दूर தாய் தந்தையரின் கையை விட்டும் போய்விடுவர். பெற்றோருக்கு மரியாதை செலுத்துவதையும் விட்டு விடுவர். आपको एहसास होगा कि मेरे से गलती हो गई. ऐसी सूरत में औलाद ना सिर्फ दीन से दूर जाती है, அதுபோன்று माँ बाप के இளம் வயது பெண்களிடம் நான் கூறுவேன், उनका अदब व एहतराम करना भी छोड़ देती है. சில பெண்களின் உள்ளத்தில் जो जवान बच्चियां हैं நாம் ஏன் சில விஷயங்களில் சுதந்திரமாக இல்லை என்ற எண்ணம் தோன்றலாம். நினைவில் கொள்ளுங்கள், ख्याल आता है நீங்கள் சுதந்திரமானவர்கள்தான். ஆனால் आजाद नहीं है. உங்கள் சுதந்திரத்தை ये हमेशा याद இறைவன் நியமித்த எல்லைக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். है. लेकिन சுதந்திரம் என்பது இந்த சமுதாயத்தின் திரையற்ற நிலைக்கு பெயர் என்றால் நிச்சயமாக ஒரு அகமது இளம்பெண் சுதந்திரமானவள் இல்லை. मुआशरे की बेहजाबी का नाम है. இத்தகைய சுதந்திரத்தின் பின் செல்லக்கூடாது. एक अहमदी बच्ची அல்லாஹ் தஆலா என்ன வரம்பை நிர்ணயித்துள்ளானோ அதற்குள் இருங்கள். இறைவனது வார்த்தைகளில் இருந்து தெரிய வருவதாவது, जो हदूद मुकर्रर की हैं उनके अंदर रहते हुए जैसे இதனால் உங்களது ஒவ்வொரு அமலும் ஏற்புடைமையின் தகுதியை आपका हर பெறுகிறது. ஹதீஸில் வருகிறது, வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும். हदीस शरीफ में आता அல்லாஹ் கூறுகிறான், कि உங்கள் ஒவ்வொரு நற்செயலும் அல்லாஹ்விடம் நற்பலனை பெற்று தருகிறது. நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் மூமினாக இருக்க வேண்டும். जज़ा पाता है बशर्ते कि तुम मोमिन हो, तुम्हारे में ईमान உங்களிடம் ஈமான் இருக்க வேண்டும். எனவே ஒவ்வொரு அஹ்மதி இளம்பெண்ணும் இறை நேசம் இருப்பதாக வாதிக்கிறாள் என்றால், உங்கள் அமல்களின் நற்கூலியை பெற விரும்புகின்றீர்கள் என்றால் चाहती है உங்கள் வெட்கத்தை பாதுகாக்க வேண்டும். अपनी हया की भी हिफाजत करनी. ஒரு அகமதி பெண்ணின் ஆடையும் வெட்கமுள்ளவர்களின் ஆடையாக இருக்க வேண்டும். हयादार हो அதுவன்றி அந்நிய பெண்களின் கவனத்தை உங்கள் பக்கம் திருப்புகிற ஃபேஷன் உங்களுக்கு வேண்டாம். ऐसे फैशन இங்கு பார்க்கும்போது தெரிய வருகிறது, சில பெண்கள் நல்ல வேலைப்பாடு மிக்க புர்கா அணிகின்றனர். है कि बाद औरतों ने பிறகு मुதுகிலும் ऐसे बुरके भी पहनना சில வார்த்தைகள் எழுதப்பட்டுள்ளன. शुरू कर दिए हैं जिस पर बड़ी खूबसूरत कढ़ाई हुई होती है. இது என்ன பர்தா கூறுங்கள். फिर पीठ पर बैक में कुछ பர்தாவின் நோக்கமே மற்றோரின் கவனம் நம்மீது ஏற்படாமல் தடுப்பது, நாங்கள் வெட்கமுள்ளவர்கள் என்ற உணர்வை ஊட்டுவதுதான். है ஆனால் புர்காவில் சில कि हम हयादार हैं, முழக்கங்களும் கவனமூட்டும் வாசகங்களும் எழுதப்பட்டால் அது பர்தா அல்ல. और तवज्जो दिलाने वाले अल्फाज लिखे हुए हों तो ये पर्दा नहीं. அந்த புர்கா பயனும் இல்லை. பிறகு மேக்கப் உடைய फिर கேள்வி, यहाँ तक நீங்கள் மேக்கப் உடன் வெளியில் செல்வதாயின் முகத்தை முழுமையாக மூட வேண்டும். तो चेहरे को भी मुकम्मल तौर पर நெற்றி வரைக்கும் மட்டும் திரை அல்ல, கோட் முட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும். फिटेगा और थोड़ी அதுவும் வெட்கத்தின் பகுதியாகும். नकाब होना चाहिए. ட்ரௌசர் ஜீன் அணிவதாயின் कोट घुटनों से அது நீளமாக இருக்க வேண்டும். வீட்டில் ஜீன் அணிந்து மேற்பகுதியில் டி ஷர்ட் அணியலாம் அல்லது சிறு பிளவுஸ் அணியலாம், தவறில்லை. வெளியில் செல்வதாயின் பெரிய கோட் அணிந்து கொள்வோம் என்று சில இளம் பெண்கள் நினைக்கிறார்கள். ऐसी कुछ फर्क नहीं पड़ता. ஆனால் வீட்டிலும் தகப்பனார் சகோதரர்கள் முன்னால் வெட்கத்திற்குரிய பகுதிகளை மூட வேண்டும். जबकि பொருத்தமான உடைகளை அணிய வேண்டும். बाप भाइयों நிச்சயமாக தகப்பனார் சகோதரர் முன் பர்தா அணியாமல் இருக்கலாம் என்று இறைவன் கூறியுள்ளான். ஆனால் अल्लाह ताला ने उनसे வெட்கத்தை करने का ஈமானின் ஒரு பகுதியாக்கியுள்ளான். அல்லது வீட்டிற்கு திடீரென்று உறவினர்கள் வருகின்றார்கள், சில வேளை தந்தை சகோதரர்கள் திடீரென்று வந்து விடுகின்றார்கள், அவர்கள் முன் நிற்கும் நிலை ஏற்படுகிறது. அந்நிலையில் அந்த உடைகள் பொருத்தமானதாக இருப்பதில்லை. अपने बाप भाइयों के सामने எனவே வீட்டிலும் கூட தனது உடையை வெட்கமுள்ளவர்களின் உடையாக அணிய வேண்டும். मुनासिब नहीं होता. நிச்சயமாக வீட்டினுள் பர்தா அல்லது திரை தேவையில்லைதான். தலை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நடக்கலாம். हिजाब की जरूरत नहीं है, दुपट्टे की जरूरत नहीं है, सरनगा फिर सकती हैं, लेकिन तब भी लिबास ऐसा होना चाहिए जो ஆனால் हयादार हो. அப்போதும் கூட உடை என்பது பெரும்பாலும் வெட்கமுள்ளவர்களின் உடையாக இருக்க வேண்டும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் வெட்க உணர்வை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் ஈமானின் பாதுகாப்பு உள்ளது. பிறகுதான் அல்லாஹ் மீது நாங்கள் அன்பு வைத்துள்ளோம் என்ற வாதத்தில் உண்மையாளர்கள் ஆவோம்.
அல்லாஹ் தஆலா முஃமின்களின் அடையாளமாக கூறுகின்றான், सच्चाई भी அவர்கள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வை நேசிப்பவர்கள். அல்லாஹ்வின் மீது முஹப்பத் வைப்பது அவனது எல்லா கட்டளைகளையும் அமல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. अल्लाह ताला से मोहब्बत का तकाजा है வெட்கமுள்ளவர்களின் உடையை வீட்டினுள்ளும் வெளியிலும் அணிய வேண்டும். और இது இறை கட்டளையாகும். घर के अंदर भी और घर के बाहर भी. இறை கட்டளையை நிறைவேற்றிய பிறகு உங்களை எவரும் தடுக்கப் போவதில்லை. நீங்கள் டாக்டர் ஆகுங்கள், இன்ஜினியர் ஆகுங்கள், மனித குலத்திற்கு பயனளிக்கும் எந்த பணியையும் செய்யுங்கள், உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு. या टीचर बने या किसी भी எனவே ஒவ்வொரு அகமதி குழந்தைகளுக்கும் ஒரு புனித தன்மை உள்ளது, அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் புனிதத்தன்மை மற்றும் வெட்க உணர்வின் வெளிப்பாடு ஆகியவையே உங்களை நன்மைகளை ஏவுபவர்களாகவும் தீமையை தடுப்பவர்களாகவும் ஆக்கும். और हया का इजहार ही है உங்களது முன்மாதிரி नेकियों की तलकीन करने वाला और बुराइयों से உங்கள் रोकने वाला बनाएगा. आपके अपने नमूने आपको தோழிகள் மற்றும் மற்றவர்களுக்கு உங்கள் மீது கவனம் ஏற்பட காரணமாகும். அதனால் உங்களுக்கு தப்லீகின் வழி திறக்கும். தப்லீக் பற்றி கூறும்போது ஒரு விஷயம் கூறுகிறேன். பெண்கள் பெண்களிடம் தப்லீக் செய்யுங்கள். இளைஞர்கள் தமது இனத்திடம் தப்லீக் செய்யுங்கள். தப்லீகிற்காக பல வழிகளை தேடுங்கள். तबलीग करनी चाहिए. लड़कियां लड़कियों को तबलीग करें और लड़के அதற்கு நீங்கள் சுதந்திரம் பெற்றவர்கள். इस तबलीग ஹுத்தாமுல் அஹ்மதியா ரிப்போர்ட் வருகிறது, இத்தனை லட்சம் பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன என்று வருகிறது. की रिपोर्ट आती है कि इतने लाख அந்த அளவுக்கு லஜ்னாக்களிடமிருந்து விநியோகித்ததாக வரவில்லை. आती है कि इतने लाख लीफलेट लजना ने तकसीम किए. ஆனால் பெண்களும் हालांकि औरतें பெண்களுக்கு தப்லீக் செய்யலாம். இங்கும் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்துங்கள். சில பெண்கள் செய்யவும் தான் செய்கின்றனர். ஆனால் जिस वुसअत से பெண்கள் மத்தியில் எவ்வளவு பரந்த அளவில் செய்ய வேண்டுமோ அவ்வளவு நடக்கவில்லை. எனவே நீங்கள் உங்கள் தகுதியை மாற்ற வேண்டும். ஃபேஷனின் பின்னால் செல்வதை விடுத்து மார்க்க தொண்டின் உணர்வு உள்ளவர்களாகுங்கள். खिदमत के जज्बा से सरशार हों. உங்களுக்கு உலக விஷயத்தை பற்றி யோசிப்பதற்கு ஓய்வே இருக்காது. உலகத்தின் வழிகாட்டியாகி விடுங்கள். இன்று உலகம் உங்களைத்தான் தேடுகிறது. உலகம் और दुनिया की रहनुमाई புரண்டு கிடக்கிறது. जरिया भी आप बन जाएंगे. ஆண்கள் தப்லீக் களத்தில் நுழைவதற்கு தேவை உள்ள அதே வேளையில் பெண்களும் கூட இக்களத்தில் தமது திறமையை பயன்படுத்த தேவையுள்ளது. से बढ़कर कूदने की जरूरत है. वहाँ औरतों को भी अपनी सलाहियत ஆண்களிடம் கேட்பதற்கு பதில் में इस्तेमाल எனக்கு இன்ன பொருளை வாங்கி தாருங்கள், எங்களது இன்ன ஆசையை நிறைவேற்றுங்கள் என்று கேட்பதற்கு பதில் फलां चीज இன்று நாங்கள் தப்லீக் செய்ய உலகிற்கு வழிகாட்ட இன்ன இடத்திற்கு செல்கிறோம். कि आज हम तबलीग அங்கு போய் நாங்கள் பிரசுரம் விநியோகிக்கப் போகிறோம். மார்க்கப்பட்டுள்ள எனது இன்ன தோழி जहाँ लिटरेचर எம்மை அழைக்கிறார். या मेरी இன்னும் சில பெண்கள் திரண்டு தப்லீக் செய்யவிருக்கிறோம். दीन से दिलचस्पी है, எனவே उसने मुझे எம்மை அந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறுங்கள். आके तबलीग करो. பெண்களின் தப்லீக் ஆர்வத்தை பார்த்து ஆண்களிடம் தப்லீகில் ஆர்வம் உருவாகும். औरतों की இங்கு तबलीग में दिलचस्पी से இஸ்லாத்தின் பக்கம் கவனம் ஏற்படும் வேளையில் நீங்கள்தான் உண்மையான இஸ்லாத்தின் போதனைகளை கூறி कौम की அவர்களுக்கு पैदा हो रही है, तो आप ही हैं பயன்படுங்கள். அல்லாஹ்வின் நேர்வழிக்கு காரணமாகுங்கள். நான் ஏற்கனவே கூறியது போன்று இன்று மேற்கத்திய நாடுகளில் जो बन सकती हैं. உங்களை जैसा कि मैंने कहा था, பொருளாதார ரீதியாகவும் இறைவன் தன்னிறைவு பெற்றவர்களாக்கி உள்ளான். आपको माली तौर पर ஆரம்பத்தில் பாகிஸ்தானிலிருந்து வருபவர்கள் இங்கு வரும்போது சில நாட்கள் இதனை நினைவில் வைத்திருக்கின்றனர். से आने वाले यहाँ आते हैं இங்கு ஏன் வந்தோம் तो चंद दिन याद रखते हैं. என்று. சிலரின் உயிருக்கே ஆபத்து இருந்தது. इसलिए आए कि बाज को சிலரது தொழில்கள் அஹ்மதியாக இருப்பதனால் பாதிக்கப்படுகின்றன. बाज के कारोबार अहमदी होने की वजह से मुतासर हो रहे थे. குழந்தைகளின் படிப்பு பாதிக்கப்படுகிறது. इसलिए மன அமைதி கிடைக்கவில்லை என்ற காரணங்களால் இங்கு வந்தோம் என்பதை சில நாட்கள் நினைவில் வைத்திருக்கின்றனர். நான் கூறியது போன்று மார்க்க சுதந்திரம் न होने की वजह से இல்லாததால் बेचैनी और बेसुकूनी थी. மன நிம்மதி இல்லாமல் இருந்தது. बाज के சிலரது நெருங்கிய உறவினர்கள் ஷஹீதாக்கப்பட்டனர். இதனால் தான் அவர்கள் நாட்டை விட்டு बाज வந்தனர். सिर्फ इसलिए आए और
இன்னும் சிலர் வந்ததன் காரணம், பெரும்பாலார் வந்ததன் காரணம், அகமதிகளுக்காக அங்கு உருவாக்கப்பட்ட சூழ்நிலையும் இங்குள்ள அரசாங்கத்தின் பரிமாற்றத்தையும் பார்த்து, இங்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் பார்த்து இங்கு ஹிஜ்ரத் செய்துவிட்டனர். இங்கு அமைதியாகவும் வாழலாம், பொருளாதார வளமும் ஏற்படும் என்று கருதினர். இங்கு வந்த அகமதிகளுள் 99.9% பேர் அகமதியத்திற்காக வந்தவர்கள் தான். இங்கு வாழும் வாய்ப்பையும் அகமதியத்தின் காரணத்தினால் பெற்றனர். இவர்களது சொந்த சிறப்பல்ல இது. எனவே இறைவனுக்கு இதற்காக நன்றி செலுத்தும் முறையாவது அகமதியத்துடன் உறுதியான தொடர்பை ஏற்படுத்தி ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய தூது செய்தியை இங்கு கொண்டு வந்து சேருங்கள். ஒவ்வொருவரிடமும் கொண்டு சேருங்கள். இது பெண்களின் கடமையாகும், ஆண்களின் கடமையும் ஆகும். இங்கு வந்து குடியேறியதன் காரணத்தால், நல்ல வேலை கிடைத்ததனால், நல்ல நிலைமைகள் ஏற்பட்டதால், பொருளாதார வளம் உண்டானதால் இறைவனை மறந்துவிடக்கூடாது, நமது நோக்கத்தை மறந்துவிடக்கூடாது, ஜமாத் தொடர்பை மறந்துவிடக்கூடாது, தமது இன்னுயிரை தியாகம் செய்தது அகமதியத்திற்கு நீர்ப்பாசனம் செய்தவர்களின் தியாகத்தை மறந்துவிடக்கூடாது. தனது உயிரை காணிக்கையாக்கி இறை திருப்தியை பெற முயன்றவர்கள் அவர்கள். தமது இரத்தத்தை சிந்தி தமது பிள்ளைகளுக்கு மட்டுமின்றி இரத்த உறவு ஏதும் இல்லாத அகமதிகளின் நிலையையும் உயர்த்துவதற்கு ஏற்பாடு செய்துவிட்டனர். அகமதியத்தின் உறவு மட்டுமே அவர்களுக்கு உங்களுடன் இருந்தது. இந்த உயர்வு உங்களது சிறப்பால் கிடைத்ததல்ல என்று அதனால் தான் கூறினேன். இது அம்மக்களின் தியாகம் மற்றும் உபகாரத்தின் விளைவாகும். அந்த உபகாரத்தை நீங்களும் நினைவில் வையுங்கள். உங்கள் குழந்தைகளின் மனதிலும் புத்துணர்வு ஊட்டுங்கள். 74ஆம் ஆண்டிற்கு முன் இத்தனை பெரிய எண்ணிக்கையில் அகமதிகள் தமது நாட்டை விட்டு வெளியில் வருவார்கள் என்ற கேள்விக்கே இடமில்லாமல் இருந்தது. இந்த மேற்கத்திய நாட்டிற்கு செல்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த தியாகிகளின் காரணத்தால் தான் வெளியேறினர். அந்த தியாகிகளில் ஆண்களும் இருந்தனர், பெண்களும் இருந்தனர். அவர்கள் தமது உயிரை அர்ப்பணித்தனர். இவர்களின் விவகாரம் இந்நாடுகளில் எடுத்து வைக்கப்பட்டதால் இங்குள்ள அரசுகளால் இங்கு நீங்கள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே தியாகம் செய்தவர்களை நினைவில் கொள்ளுங்கள். தியாகம் செய்தவர்களுள் சில பெண்களை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். இந்த தியாகங்கள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றன. இங்கு நீங்கள் வருவதற்கு அவை காரணமாகியுள்ளன, இங்கு தங்க காரணமாகியுள்ளன. 1978 சாங்கலால் ஷெஹ்புராவில் உள்ள ஒரு பெண்மணி ரஷீதா பேகம் சாஹிபா காரி ஆசிக் ஹுசைன் சாஹிபுடைய மனைவி. இவர் 1976 பையத் செய்தார். மிகவும் தூய முறையில் பையத் உடன்படிக்கையை நிறைவேற்றி வந்தார். ஒவ்வொரு துக்கம் மற்றும் தியாகத்தையும் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். 1978 நடந்த சம்பவமாவது, இவரது கணவரான காரி சாப் தராவே தொழுதுவிட்டு வந்தார். வீட்டில் உள்ள சிட்டிங் ரூமில் 2 விருந்தினர் அமர்ந்திருந்தனர், பாலிய நண்பர்கள். அவர்களை அனுப்பிவிட்டு இவர் அங்கிருந்து உள்ளே சென்று மனைவியிடம் கேட்டார், ரொம்ப நேரமாகிறதே, நீங்கள் தூங்கவில்லையா? மனைவி கூறினார், ஹாபிஸ் சாப், எனக்கு தூக்கம் வரவில்லை. கணவர் காரணம் கேட்டபோது, இரவில் இறைவன் என்னிடம் கூறினான், நீ வளர்த்து ஆளாக்கிய பையனே உன்னை கொல்வான் என்று கூறினார். இந்த பையன் காரிசாவுடைய சகோதரர் மகன். 9 மாத குழந்தையிலிருந்து 20 வயது வரை அப்பையனை மர்ஹூமாவே வளர்த்து வந்தார்கள். அது பற்றி கனவும் கண்டார்கள். மிக சரியாக நிறைவேறியது. அந்த பையன் ஏதாவது செய்வான் என்ற உறுதியும் அவருக்கு இருந்தது. அவன் முதலில் அஹ்மதியத்தை ஏற்றான். பிறகு மற்றவர்கள் அவனை குழப்பி அவனது பேருபகாரியான தாயின் எதிரியாக அவனை மாற்றினர். பிறகு காரி சாஹிபிடம் கூறினார், நாம் இங்கு இருப்பது சரியல்ல, நாம் இங்கிருந்து ரப்பா செல்வோம்.
ஏனெனில் அவன் நமக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுத்தலாம் कहा भी कारी साहब को என்று அவர் கூறினார். मुनासिब नहीं। காரி சாப் கூறினார், பிரச்சனை இல்லை, நீ சதக்கா ஏதாவது கொடு, உனது மகன் ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது. हाफिज साहब ने कहा नहीं कोई बात नहीं, सदका எவ்வாறு இருப்பினும் இறைவனது வார்த்தையை நிறைவேறியது நிறைவேறியது. लेकिन खुदा की बहरहाल ஒரு நாள் बात हुई। சுப வேளையில் காரி சாப் தனது நண்பருடன் ஃபைசலாபாத் போயிருந்தார். सुबह के वक्त कारी இந்த பையன் ஒரு வருடம் முன்பே காரி சாபை விட்டு போய்விட்டிருந்தான். जो लड़का திடீரென்று வீட்டிற்குள் நுழைந்தான். चला गया था, उनके जाने அவர் குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார். के बच्चियों को पढ़ा रही थी। காரி சாபுடைய மனைவி மர்ஹூமா குழந்தைகளை தாக்க முயன்றான். இப்பெண் முன்வந்தார், அவரை தாக்கினான். चाकुओं கத்தியால் அவர்களது உடம்பை கிழித்தான். की छाती पर किए और நீர் காஃபிர் ஆகிவிட்டீரா என்று பெண்ணை பார்த்து கேட்டவாறு ஷஹீதாக்கி விட்டான். ये कह के तुम काफिर हो गई हो, इसलिए इनको शहीद। பிறகு இன்னொரு ஷஹீத் பெண்மணி खातून फिर एक शहीद खातून ருக்ஸானா தாரிக் சாஹிபா, இவரது தந்தை மிர்சா கான் சாப் சர்கோதாவில் வசித்தார். उनके वालिद का नाम मिर्जा खान साहब था, सरगोदा के रिहायशी थे। இவரை 9 ஜூன் 1986 ஈதுடைய நாளில் 9 जून மர்ஹூமாவின் கணவரது மூத்த அண்ணன் பிஷாரத் அகமது ஷஹீதாக்கினார். ने शहीद कर दिया। ருக்ஸானா சாஹிபா ஈது தொழ செல்ல வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். और तारिक के बड़े भाई தாரிக் சாஹிபின் மூத்த அண்ணனாகிய பிஷாரத் அகமது கண்டித்து தடுத்து விட்டார். कि वहाँ एमजियों की मस्जिद ஈது தொழுகைக்காக அகமதி பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடாது என்று கூறிவிட்டார். पहनो பிறகு பழைய ஆடையை அணிந்து கொண்டு அவர் சென்று விட்டார். और அது கல்யாணத்திற்கு पहली ईद थी, பிறகு வந்த முதல் ஈதாக இருந்தது. कपड़े पहन तैयार होकर जाने नहीं देते। பரவாயில்லை, அதே ஆடையுடனேயே செல்கிறேன், புதிய ஆடை எதுவும் அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று சென்று விட்டார். ஈது தொழுகையில் அதிகமாக அழுதார். घर वापस आते हुए திரும்பி வரும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். किया सबके लिए। எல்லாருக்கும் காலை உணவு தயார் செய்தார். இவ்வளவு மகிழ்ச்சி ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கணவர் கூறுகிறார். எல்லாரையும் அன்புடன் தழுவினார். இது கடைசி நேரம் என்று தெரிகிறது. कि आखिरी लम्हात हैं। தாம் ஷஹாதத்து ஆக்கப்படுவோம் என்ற செய்தியும் ஒருவேளை அவருக்கு கிடைத்திருக்கலாம். இந்த நிலையில் கணவரது மூத்த சகோதரர் பிஷாரத் அகமது வந்தார். அகமது பள்ளிக்கு தொழ போக வேண்டாம் என்று நான் தடுக்கவில்லையா, ஏன் சென்றாய் என்றார். ருக்ஸானா கூறினார், நீர் எப்படி தடுத்தாலும் சரி, நான் திரும்ப மாட்டேன், कहा कि तुम चाहो जितना நான் अங்கேயே செல்வேன், நான் அகமதியத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இது எனது மார்க்க விவகாரம் என்றார். உடனே பிஷாரத் அகமது ये मेरा मजहब துப்பாக்கி எடுத்து 3 முறை சுட்டார். इसको बिशारत சிறிது நேரத்தில் ஷஹாதத்தின் பானத்தை फायर किए மர்ஹூமா அருந்தினார். और टांग पे लगे और थोड़ी देर में इन्होंने जाम शहादत नोश की। தந்தையார் கூறுகிறார், इनके खामद कहते हैं इनके वालिद தினமும் மகளை பார்த்து வந்துள்ளேன். கல்யாணமான சில நாட்களில் என்னிடம் அனுமதி பெற்று जहेज बांटने से तलब தனது எல்லா நகைகளையும் ஏழை பெண்களிடம் பகிர்ந்தளித்து விட்டார். जहेज का அதுபோன்று गरीब लड़कियों में तकसीम। ஒரு உறவினரான ஒரு இளம்பெண் इसी तरह एक நபிலா முஸ்தாக் என்ற 10 வயது பெண்ணையும் को அவளது உறவினர்களையும் ஷஹீதாக்கினர். அதுபோன்று वालों को भी शहीद किया और ये बच्ची 10 साल की थी। முபாரகா பேகம் சாஹிபா इसी तरह मुबारका बेगम சுண்டா साहिबा एक थी, ஜில்லா சியால்கோட்டை சார்ந்தவர். सियालकोट இவர் மிகவும் ஆர்வத்துடன் தாவத் இல்லல்லா பணி செய்வதில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார். अल्लाह का அங்கு தாவத் இல்லல்லா செய்வது பெரும் குற்றம். எனவேதான் நான் இங்கு உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது என்று கூறுகிறேன். यही मैंने कहा कि आप लोग यहाँ आजाद हैं। உங்களால் இங்கு பணி செய்ய முடியும். டோக்ராவாலியை சார்ந்த डोगरा वाली ஆபித் ஹுசைன் மற்றும் அவரது சகோதரி இருவரை அகமதியாக்கினார். பையத் செய்த அவ்விருவருக்கும் கடும் எதிர்ப்பு அவ்வூரில் இருந்தது. के गांव में இவர் அவ்விருவருக்கும் தைரியம் கொடுத்து வந்தார். आखिरी बार 1 मई 1999 को கடைசியில் 1 மே 1999 டோக்ராவாலியை சார்ந்த प्रोग्राम बना सके। அந்த புதிதாக பையத் செய்தவர்களின் தந்தையாரை ரப்வா கூட்டிச் செல்லும் திட்டம் திட்டப்பட்டது. उससे उनकी वापसी का சியால்கோட் சென்றிருந்த அவரை திரும்ப வருவதை எதிர்பார்த்து இருந்தார்கள்.
இந்நிலையில் டோக்ராவாலியில் இரவு தங்க நேர்ந்தது. புதிதாக பையத் செய்தவரின் ஒரு और मनशियात और चोरी சகோதரர் பாக்கர் ஹுசைன் குற்றம் செய்யும் மனப்பாங்கு உள்ளவர். திருட்டு வழக்குகளும் அவர் மீது இருந்தது. समझता था, खुद हर किस्म की बदमाशी कर रहा था। தனது வீட்டில் அகமதியத்தை கொண்டு வந்ததற்கு கண்ணியத்திற்குரிய முபாரக்கா பேகம் தான் காரணம் என்று கருதினார். கொலை, திருட்டு, போதை எல்லா குற்றங்களும் செய்த அவரால் இதனை சகிக்க முடியவில்லை. வீட்டில் அகமதியத் பரவுவதை பொறுக்க முடியவில்லை. மார்க்கம் இறைவன் பெயரால் பரவுவதை தடுக்க முடியவில்லை. எனவே 2 மே 1999 அன்று கத்தியால் தாக்கி முபாரக்கா பேகம் சாஹிபாவை இவர் காயப்படுத்தினார். ஆஸ்பத்திரி எடுத்து செல்லப்பட்டார். அங்கு ஷஹீதாகிவிட்டார். இதுபோன்று ஷவுகத் கானம் சாஹிபா சாஹிவாலை சார்ந்தவர் அப்துல் ரஹீம் முஜாஹித் சாஹிபுடைய மனைவி. இவரையும் அடையாளம் தெரியாதவர்கள் சித்திரவதை செய்து இவரது கணவரையும் இவரையும் ஷஹீதாக்கிவிட்டனர். இருவருமே மிகவும் வயோதிகர்களாக இருந்தனர். டாக்டர் நூரின் ஷஹீத் சாஹிபா, டாக்டர் ஷிராஸ் சாஹிப் உடைய மனைவி இருவரும் முல்தானை சார்ந்தவர்கள். 2009 அகமதியத்தின் காரணத்தினால் இருவரையும் ஷஹீதாக்கிவிட்டனர். இருவரது கண்களிலும் துணி கட்டப்பட்டது, கையும் காலும் கட்டப்பட்டது. இவரது வீட்டிற்கு வந்து இவரை ஷஹீதாக்கினர். அதுபோன்று மரியம் காத்தூன் சாஹிபா, இவரை பற்றி நான் குறிப்பிட்டுள்ளேன். 2011 டிசம்பர் மாதம் இவரையும் அகமதியத்தின் காரணத்தினால் ஷஹீதாக்கினர். மஸ்ஜித் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க இவர்களை எதிர்த்து நின்றனர். நீங்கள் இந்நாட்டிற்கு வந்தது இம்மக்களின் தியாகங்களின் உபகாரத்தினால் ஆகும். உங்களது எந்த சிறப்பினாலும் ஜெர்மனி அரசு உங்களை இந்த நாட்டில் வாழ அனுமதிக்க வேண்டிய எந்த நிர்பந்தத்திற்கும் உட்படவில்லை. அனுமதித்தது மட்டுமின்றி இங்குள்ள பலருக்கு குடியுரிமையும் வழங்கியுள்ளது. இது நிச்சயமாக இறைவனது தக்தீராக இருந்தது. ஹதரத் மஸீஹ் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் பரந்த அளவில் உலகில் பரவ வேண்டும். இதனால் ஹிதாயத்தை பரப்புதல் பணியில் ஒரு விரைவு ஏற்பட வேண்டும் என்பது இறை நியதியாக இருந்தது. இந்நிலையில் இறை நியதியானது சிலரை தியாகம் செய்யவும் தேர்ந்தெடுத்தது. நம்மில் ஒரு பகுதி உலகில் பரவ வேண்டும் என்பதற்காக இவர்கள் தியாகம் செய்தனர். இது தவிர வேறு நோக்கம் இல்லை. நமது ஒரு பகுதி உலகில் பரவி உலகியல்வாதியாகி மார்க்கத்தை மறந்து தாம் பிறந்த நோக்கத்தை மறந்து இறைவனால் கூறப்பட்ட மார்க்கத்தை விட்டு விலகி விடுவதற்காக இவர்கள் தியாகம் செய்யவில்லை. அல்லது உலகிற்கு மேன்மை தரவும் முதன்மை தரவும் தியாகம் செய்யவில்லை. சிந்தியுங்கள், நமது இலக்கு மிகவும் உயர்ந்தது. நம்மை இறைவன் மிக உயரிய நோக்கத்திற்காக படைத்துள்ளான். உலகின் பின் செல்வதற்காக படைக்கவில்லை. மாறாக உலகை உங்கள் பின்னால் வர வைப்பதற்காக படைத்துள்ளான். உங்களை ஹைர உம்மத்தாக்கி உள்ளான். உலகிற்கு நீங்களே வழிகாட்ட வேண்டும். அதனை உங்களை பின்பற்றி வருவதற்காக படைத்துள்ளான். உங்களால் உலகை பின்னால் வரை செய்ய இயலும். முன்னேற்றத்தின் வழியினை நீங்களே நிர்ணயம் செய்ய வேண்டும். நற்செயலை நீங்களே கூற வேண்டும். மனித வெற்றியின் ஏணிப்படிகளின் பக்கம் நீங்களே எடுத்துச் செல்ல வேண்டும். அதுவன்றி டிவி புரோகிராம்களில் மூழ்கி கிடப்பதல்ல. எனவே அதன் மீது கவனம் ஊட்ட வேண்டும். இன்று நற்செயல் செய்பவர்களின் முன்மாதிரி நம் முன் இல்லை என்று நான் கூறவில்லை. இந்த மேற்கத்திய நாடுகளில் இருந்து கொண்டும் நல்ல முன்மாதிரி காட்டுபவர்கள் உள்ளனர். இன்றும் கூட இவ்வுலக
धत्कार பகட்டு பொலிவை உதறிவிட்டு सोने के जेवरात देने वाली औरतें அதிலிருந்து விரண்டோடி தமது தங்க நகைகளை அர்ப்பணிப்பவர்கள் உங்களிடம் உள்ளனர். अपनी हजार இன்றும் கூட 1000 லட்சம் யூரோக்களை வழங்குபவர்கள் உள்ளனர். जुमात पर कुर्बान करने वाली औरतें आप में நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள் உள்ளனர். नेक अमाल करने वाली और इबादत बजा लाने वाली औरतें आप में मौजूद हैं. अल्लाह ताला का खौफ அல்லாஹ்வின் பயம் உள்ளவர்கள் உங்களிடம் உள்ளனர். उसकी खशियत और उससे मोहब्बत रखने वाली, அல்லாஹ்வின் மீது அன்பு கொண்டோர் உங்களிடம் உள்ளனர். लेकिन ஆனால் ये नमूने कायम करने वालों की இந்த முன்மாதிரியை நிலைநாட்டுபவர்களின் எண்ணிக்கையை அதிகமாக்கி तवल न करने वाली உலக பகட்டில் மூழ்கி விடுபவர்களின் எண்ணிக்கை कि हमें नजर மிக குறைந்தே தென்படாமலேயே ஆக்கிவிடுங்கள். हर बच्ची का, हर लड़की का, हर जवान का, உங்கள் ஒவ்வொரு இளம் பெண்கள், இளைஞர்கள், வயோதிகர்கள் எல்லோருக்கும் ஒரே நோக்கம் ஜமாத்திற்காக எல்லா குர்பானிகளையும் செய்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதாகவே இருக்க வேண்டும். बढ़ते चले जाना. இஸ்லாத்தை பரப்புவதற்கு इस्लाम के पहले जमाने में எல்லா விதமான தியாகங்களையும் செய்து கொண்டே செல்ல வேண்டும். इस्लाम की शान बुलंद करने के தப்லீக் களத்தில் மென்மேலும் முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். முற்காலத்தில் இஸ்லாமிய பெண்கள் வாளுடன் ஜிஹாதில் பங்கு பெற்றனர். இஸ்லாத்தின் இரண்டாவது பரவுதல் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் மூலம் நடக்கிறது. आपने भी जिहाद में शामिल होना. இந்த ஜிஹாதில் நீங்களும் பங்கு பெற வேண்டும். ये है அந்த ஜிஹாதாவது इस्लाह के जिहाद நஃப்ஸை சீர்திருத்துவதாகும். करना है और फिर दुनिया உலகிற்கு हकीकी உண்மையான முன்னேற்றத்தின் வெளியே காட்டும் ஜிஹாது செய்வதாகும். जिससे दुनिया में एक इनकलाब, அதன் மூலம் உலகில் ஒரு புரட்சி ஏற்பட வேண்டும். आज ये मुल्क இன்று இந்த நாடு गैर तरक्की याफ्ता உங்களை முன்னேறாத நாட்டின் குடிமக்கள் என்று கருதி यहाँ के लोग जो हैं உங்கள் மீது இரக்கம் காட்டுகின்றனர். तरक्की याफ्ता मुल्कों के आए हुए हैं. மார்க்கத்தின் காரணத்தினால் मजहब நீங்கள் கடுமை காட்டப்பட்டுள்ளீர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் உங்கள் மீது கருணை காட்டுகிறார்கள். आज आपका फर्ज है ஆனால் இன்று आते हुए உங்கள் மீது ஃபர்லாவது நீங்கள் இவர்கள் மீது இரக்கம் காட்டி मिलाने वाली बन जाएं. இவர்களை இறைவனுடன் சேர்ப்பவர்கள் ஆகுங்கள். इनकलाब है जो हम में से हर एक ने बर्पा करना है. ஆகவே இந்த புரட்சியை தான் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். मानने का हकीकी हक காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதன் ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இதற்கு தௌஃபீக் தருவானாக. दुआ कर लें, दुआ कर लें. आमीन आमीन. குழந்தைகளை கையில் வைத்துக் கொண்டு ஹாலில் உட்கார்ந்திருக்கிற பெண்களை பற்றி தெரிய வருவதாவது, के बारे में मुझे पता, குழந்தைகள் கூச்சலிடுவது குறைவுதான், ஆனால் அப்பெண்கள் தான் அதிகம் பேசுகிறார்கள். इसलिए எனவே அவர்கள் தங்களை சீர்திருத்துங்கள். பேசிக் கொண்டிருக்கிற பெண்களின் கார்டு நம்பரை அமைப்பாளர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். பிறகு அவர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கலாம். फिर यही होगा कि उनके குழந்தைகளின் பெயரால் பேசுவதற்கு नाम पर அப்பெண்கள் ஒரு காரணத்தை தேடுகின்றனர் என்று தெரிய வருகிறது. तलाश कर. எனவே இந்த ஒரு ஹாலில் அதிகமாக கண்காணிக்க வேண்டிய தேவை உள்ளது. அடுத்து என்ன ப்ரோக்ராம்? नज़म पढ़नी है. நசம் பட வேண்டுமா? பாடுங்கள்.